பணத்தை ஈர்க்கும் ரகசியம். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசிய சக்தி உண்டாகும். இதை உள்ள வச்சு எடுக்கக்கூடிய பணத்தை போயிட்டு திரும்ப உங்ககிட்டே வரும். 100 ரூபா நீங்க இப்ப செலவு பண்ணீங்கன்னா அது அப்படியே 2-3 மடங்கா திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு ஆரம்பிக்கும். சாராம் வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. ஒரு பச்சை காட்டன் துணி இல்லைன்னா பட்டு துணி எடுத்துக்கோங்க, ஸ்கொயரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுங்க. ஓகே, பச்சை கற்பூரம் ஒரு 2-3 பில்ல போடுங்க. 6 ஏலக்காவை ஒரு நசுக்கிட்டு அதுல போடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சோம்புனா கொஞ்சம் எடுத்து உள்ள போடுங்க. இந்த 3ஐயும் ஒரு முடி போல கட்டி நல்லா முடிச்சு போட்டு அது எங்க நீங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. ஓகேங்களா? இதை எக்காரணம் கொண்டு எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சிருங்க. இதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்கும். ஸோ ஒரு சேஃபார் சைடுக்கு ஒரு 30 நாள் கணக்கு வச்சுக்கலாம். 30 நாள் வைங்க, 30 நாள் கழிச்சு எடுத்துட்டு இதே போல முடிச்சு வேற இதில் கட்டி வச்சிருங்க. இப்போ இதை எடுத்தீங்க இல்லையா, எடுத்ததை பத்திரமா ஓரமாக வச்சுக்கோங்க. இது அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க, நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓடக்கூடிய தண்ணியில தூக்கி போட்டோம். ஓகேங்களா? ரைட். இது ஒரு தாந்திரிக பரிகாரம். அடுத்து மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள குளிச்சு முடிச்சுட்டு நேரா பக்கத்துல போயிட்டு கல் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுல ஒரு ஜாடி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பீங்கான் ஜாடி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பீங்கான் ஜாடியில அந்த கல் உப்பை வாங்கி உள்ள கொட்டிட்டு அந்த கல் உப்புக்கு மேல 6 வெத்தலை. ஓகேங்களா? 6 வெத்தலை, ஒரு இது பாக்கு, களிப்பாக்கு, ஒரு 2-3 களிப்பாக்கு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு எலுமிச்சத்தை வைங்க. வச்சுட்டு நல்லா தொட்டுக்கிட்டு, அம்மா மகாலட்சுமி இங்க வந்து வாசம் பண்ணணும், இங்க வந்து உட்காந்து எனக்கு முழு அனுகிரகமும் கொடு, எங்க வீட்டுல நிலத்தரமா தங்கியிருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே விட்டுடுங்க. சனிக்கிழமை காலைல எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வச்சுங்களேன் வெத்தலை பாக்கு எலுமிச்சம், அதை மட்டும் எடுத்துட்டு தலையை ஒரு 3 சுத்து சுத்திட்டு நேராக இப்போ மரத்தடியில் தூக்கி போட்டுருங்க. அந்த கல்லுப்பை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க, பெரிய ஒரு பலன் வந்து சேரும். ரைட். 3வது இப்ப சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டீ குட் இருக்கு இல்லையா, தேக்கு மரம். இந்த தேக்கு மரத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று செஞ்சுக்கோங்க. ஒரு 1 அடிக்கு 1 அடியோ, 1.25க்கு 1.25, 1.5க்கு 1.5 உங்க ரூமுக்கு சைஸ்க்கு ஏற்ற அப்புறம் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் செஞ்சுட்டு அந்த பாக்ஸு லாக் அண்ட் கீ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு மெயின் அது உள்ள ஒரு சந்தன கட்டை. ஓகேங்களா? ஒரு சந்தன கட்டை வைக்கிறீங்க. கொஞ்சம் வில்வ இலை. ஓகேங்களா? 3 தலை இருக்கக்கூடிய ஓட்டை இல்லாத வில்வ இலை எடுத்து ஒரு 4-5 இலை எடுத்து உள்ள போடுங்க. துளசிலையும் ஓட்டைகள் இல்லாத நல்ல துளசி எடுத்து உள்ள கொஞ்சம் போடுங்க. போட்டு வன்னி மர குச்சி. ஓகேங்களா? வன்னி மரம் எங்க இருக்குன்னு பாருங்க, இல்லை தெரிஞ்சவங்க யார்ட்ட சொன்னீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. வன்னி மரத்துக்கு ஒரு குச்சி மட்டும் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுக்கோங்க. ஆலமர இலை, எல்லா இடத்துலையும் ஊர் ஃபுல்லாக ஆலமரம் இருக்கு, அது ஒரு இலையை மட்டும் எடுத்து உள்ள ஒரு இலை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு உள்ள போட்டுங்க. 6 வெத்தலை. ஓகேங்களா? 6 வெத்தலை, அந்த காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. காம்பு நுனியா வெட்டிட்டு உள்ள வச்சுக்கோங்க. 1 குண்டு மஞ்சள், இதையும் வச்சுக்கோங்க. சின்னதா கொஞ்சோண்டு அந்த மல்லிகைப்பூ சீசன் இல்லைன்னா மல்லிகை அத்தர் கிடைக்கும். அந்த மல்லிகையில பர்ஃப்யூம்ல அத்தர்னு கேட்டீங்கன்னா திக்கா அந்த இது கிடைக்கும், அதோடைய ஆயில், அதை எடுத்து கொஞ்சம் ஊத்திடலாம். ஓகேங்களா? வச்சுட்டு செந்தாமரை, தாமரைப்பூ எல்லா சீசன்லயுமே கிடைக்கும். செந்தாமரை ஒன்று வாங்கிட்டு வந்து அது இதழ்கள் மட்டும் கொஞ்சம் பிரிச்சு உள்ள போட்டு இவ்வளவா அந்த மரப்பெட்டியில போட்டீங்கன்னா கால்வாசி அதுவே நிறைஞ்சிடும். இதை நல்லா பரப்பி வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு குங்குமம், நல்ல தாழம்பு குங்குமம் எடுத்து கொஞ்சோண்டு உள்ள போட்டுட்டு இதுதான் உங்களுடைய டிவைஸ், மணி ரிசீவிங் டிவைஸ். உங்ககிட்ட எவ்வளோ காசு வந்தாலும் சரி அது உள்ள வச்சு ஒரு நைட்டு தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அனாவசிய செலவாகாது, நிறைய பணம் வந்து சேரும். ஓகேங்களா? அதே போல உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசிய சக்தி உண்டாகும். இதை உள்ள வச்சு எடுக்கக்கூடிய பணத்தை போயிட்டு திரும்ப உங்ககிட்டே வரும். ஒரு 100 ரூபா நீங்க இப்போ செலவு பண்ணீங்கன்னா அது அப்படியே 2-3 மடங்கா திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய தாந்திரிக பரிகாரம். இது பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா மரப்பெட்டியை வச்சுதான் அவங்க பணத்தையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இரும்பெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பெட்டி இருக்கும். அந்த மரப்பெட்டிக்கு உள்ளதான் காசு வைப்பாங்க. பழைய சினிமாவில் கூட பாருங்க, இந்த சீன்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய ரகசியம் இது. அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தெரியாம நம்ம இரும்புல வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை கையை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இரும்பு சனீஸ்வரருக்கு உண்டாது, ஓடிக்கிட்டு இருக்கு. மரப்பெட்டியில வைங்க, பணம் உங்களை தேடி வரும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.